நான் டாக்டர் சிவபிரகாஷ். மணப்பாறையில் இயற்கை மற்றும் யோக மருத்துவமனை வச்சுருக்கோம். எங்களோட நிறுவனத்தின் பேர் சர்வ ஆரோக்கியா இயற்கை மற்றும் யோக மருத்துவமனை. சார் நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டயபெட்டிக்ஸ் இருக்குது. அதனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஷேர் பண்ணுவாங்க. எப்படி வந்தீங்க என்னங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. நாங்கள் சுகர் கம்ப்ளைண்ட்னால வந்தோம். சுகர் அதிகமாக விழுகுதின் லைட்டாக எல்லா பிரச்சனை சுகர் அதிகமாக இருந்துச்சு, லெவலோடது குறையலன்னு நாங்கள் வந்தோம். சார்கிட்ட கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எங்களுடைய குழந்தைனார் ஒய்ஃப் எல்லாமே டயட் ஃபாலோ பண்ண வந்தாங்க. அவங்களுக்கும் இதனுடைய பெனிஃபிட்டாக இருந்துச்சு. உங்கள் குழந்தைனார் என்ன ப்ராப்ளம்? அவங்க டயட் ஃபாலோ பண்ண வந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க குழந்தைனார் என்ன பண்ணால் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சு. அப்புறம் ப்ரெஷருடைய மயக்கம் இந்த ப்ராப்ளம்லாம் இது வரைக்கும் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. அதுமாதிரி அவங்களோட ஒய்ஃபும் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தையோட ஒய்ஃபும் டயட் ஃபாலோ பண்ணாங்க. வெயிட் லாஸ்க்காண்டி வந்தாங்க. அவங்களும் வெயிட் குறைஞ்ச ஒரு 7-8 கிலோக்கு மேலே குறைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ சார் ஆக்சுவலாக சார் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே எடுத்தீங்க சார்? இங்கே இப்போ நம்ம இங்கே நேச்சுரல் டாக்டர் நாங்கள் காலைல நீராவி குளியல், அதுக்கப்புறம் பிளட்டு சுகர் டெஸ்ட்டு பண்ணிட்டு மற்றபடி இயற்கை மூலயமா அந்த ஜூஸ் ஐட்டம் முடிச்சுட்டு யோகா சொல்லி கொடுத்து நாங்கள் டயட் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக கண்டினியூ பண்ணோம். சுகர் கண்ட்ரோல் ஆகும். என்னென்ன ஜூஸ்லாம் எடுத்தீங்க? நெல்லிக்காய் ஜூஸ், பாவக்காய் ஜூஸ், லூக்கல், அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம், இளநீ, இந்த மாதிரி தான் முடிச்சு. இந்த மாதிரி இப்போ அவங்க முடிச்சுட்டு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு டயட் சார்ட் தனியாக எழுதி கொடுத்துருக்கோம். இது மாதிரி என்னென்ன சாப்பிட்ணும் வைக்கணுங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக எழுதி கொடுத்துருக்கோம். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், அந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாகவே எழுதி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க ஆக்சுவலாக நாளைக்கு சாயந்தரம் மலேசியா கிளம்புறாங்க. அதனால் அங்கே போய் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காண்டி அதுக்குரிய டயட் சார்ட்டை எழுதி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ இன்னும் அடுத்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து ஃபர்தர் ஃபாலோவுக்கு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் அவங்க அங்கே போயிட்டு ஃபோன்லேயும் கான்டெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில யோகாலாம் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபியூச்சரில் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. தேங்க்யூ சார்.